இதயம் எது எது எது? இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? திசையெங்கிலும் பரவும் கீதமது மலை தேனிலும் சுவை கூட்டும் தன்மையது என்னும் இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? அசை சொல்லின் தொடராலே ஆனது ராகம், அசை சொல்லின் தொடராலே ஆனது ராகம். பாடல் அளவை முறைப்படுத்த அமைந்ததே தாளம், அசை சொல்லின் தொடராலே ஆனது ராகம். பாடல் அளவை முறைப்படுத்த அமைந்ததே தாளம். இசை என்னும் பொருள் விளங்க பாடுதல் பாவம், இசை என்னும் பொருள் விளங்க பாடுதல் பாவம் எனும் இவை மூன்றும் இணைந்து இன்பம் தரும் இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? நல்ல தொடக்கத்தை கொடுத்தீங்க. இசையால் வசமாகாத இதயங்களே உலகத்திலே. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பேசிய இயக்குனர் கிருஷ்ணகுமார் பாரதி அவர்கள் உங்களை எல்லாம் ஆக்கப்பூர்வமான பல செய்திகளை சொல்லி சமுதாயத்தில் நிகழக்கூடிய பல அவலங்களை எல்லாம் இந்த இடத்துல எடுத்து சொல்லி அந்த அவலங்களை எல்லாம் எங்கோ நடக்கிற செய்தியாக கருதி நீங்கள் ஒதுக்கி விடாமல் நமக்கே நடந்த சம்பவமாக கருதி நீங்கள் மனதுக்குள் மழை பொழிய வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான பல செய்திகளை இந்த இடத்துல எடுத்து சொல்லிவிட்டு போன பிறகு உங்களை எல்லாம் அந்த துயரமான சூழல் அழுத்தமான சூழலிலே இருந்து உங்கள் இதயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எனக்கு முதலிலே இருக்கிறது. இசையினுடைய பெருமையை பற்றி பட்டுக்கோட்டை சொல்லி கேட்கணும். இந்த பாட்டு சுருக்கமாக சொன்னது. பட்டுக்கோட்டை சொல்லுகிறான், இசையை கேட்டால் துள்ளாத மனம் கூட துள்ளும், அந்த இசை சொல்லாத கதை பல சொல்லும், உங்கள் மனதில் இதுவரை இல்லாத ஆசையை அது கிள்ளும், இன்பத் தேனை உங்கள் நெஞ்சமானது அள்ளும், துன்ப கடலை நீங்கள் தாண்ட நினைக்கின்ற போது அந்த இசையானது தோணியாக வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அது அன்பான குரலில் சுவை என்ற அமுதத்தை கலந்து உங்களுக்கு அருந்த தரும். சிதறி கிடக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து தரும், உள்ளங்களை இணைக்கும். ஏன் துயரத்தினுடைய இருளையே அது மறைக்கின்ற கதிரவனாக ஒளி வீசும். என்ன அற்புதமான கருத்து! துன்ப கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவதும் கீதம், எங்கும் சிதறும் எண்ணங்களையும் இழுத்து வருவதும் கீதம், இணைத்து மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதையை சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இசை இன்பத்தேனையும் அள்ளும், இசை இன்பத்தேனையும் அள்ளும். இசையினுடைய பெருமை அப்படி இருக்கு. இந்த இசையை தாய் என்ற ஒரு அடைமொழியோடு சேர்த்து சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் தாய் இசை என்ற தலைப்பிலே தந்திருக்கிறார். அந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா,
அம்மா அம்மா எனக்கது நீயாகுமோ தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு துன்பமில்லை வேறொரு துன்பமில்லை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை 10 மாதம் பொறுமை வளர்த்தே பூமியை வென்றிடுவாள் பூமியை வென்றிடுவாள் வெள்ளை மனதை தொட்டிலாக்கி வெள்ளை மனதை தொட்டிலாக்கி பிள்ளையை கொண்டிடுவாள் பிள்ளையை கொஞ்சிடுவாள் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை தாயின் மடியில் தெய்வத்தை கண்டால் வேறொரு துன்பமில்லை வேறொரு துன்பமில்லை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை அற்புதமான பாட்டு அதே பாடலை மன்றத்தாருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அவருடைய பாதங்களில் பணிவோடு சமர்ப்பித்து இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்